நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சம்பத் செட்டியார் முறைப்படி தயாரிக்கும் சிவம் திருநீரு இப்பொழுது வடபழனி முருகன் கோவில், ராமேஸ்வரம் மற்றும் கேரளாவில் உள்ள பிரபல கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்களும் சிவம் திருநீர் அணிவி. காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இதை விட அழகா யாராலையுமே சொல்ல முடியாது. எனக்கு அவரை வந்து காதல் பாடல்களோட தத்துவ பாடல்கள், சோக பாடல் தான் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கோட சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். அப்பாவுக்கு வந்து எல்லா உணவு, அதுவும் குறிப்பாக எங்கள் அம்மாவோட சமையல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஆனால் எத்தனை வகையான அசைவ உணவு இருந்தாலும் அவருக்கு கூட அவசியம் ஒரு கீரை இருந்தாலும், அந்த காலத்துலேருந்து கீரை. அதே மாதிரி பக்கத்தில் யார் பசங்க இருந்தாலும் கூப்பிட்டு ஊட்டி விடுவார். அது வரைக்கும் ஜென்ரலாக இருப்பார். அதே மாதிரி சாப்பாடெல்லாம் டேபிளில் வச்சுட்டு எங்கள் அம்மாவை சாப்பிட பரிமாற கூப்பிடுவார். எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவார், டக்குன்னு கையை விட்டுருவார். அதில் அதனால் காரைக்குடியில் 1950 பிப்ரவரியில் கல்யாணம். அப்போ கலைஞர், அரங்கண்ணல் இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இது வந்து அப்போ வந்து இவங்கெல்லாம் தீக்கால இருந்ததுனால அப்பாவோட அண்ணன் எல்லாம் வந்து ஒரு மாதிரியா அவர் கலைஞர் சொன்னது எல்லாம் வந்து எங்கள் வந்து வில்லனை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க எங்களை. அப்பா தீக்கால இருந்தப்ப சங்கர மடத்துக்கு எதிராக வந்து மீட்டிங் போட்டு அப்பா வந்து காஞ்சி மடத்தையும் பெரியவரும் ரொம்ப திட்டி பேசியிருக்காராம். அப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்பாங்களாம், என்னங்க கண்ணதாசன் இந்த மாதிரி மீட்டிங் போட்டு உங்களெல்லாம் ரொம்ப திட்டிட்டு இருக்காருன்னு. ஒரு தடவை சாவி, உங்களுக்கு தெரியும் எழுத்தாளர் சாவி, அவரோட பத்திரிகையில் வந்து அப்பா வந்து ஒரு தொடர் எழுத சொன்னாராம். தொடர் சரி ஒத்துக்கிட்டாராம், அப்பா எழுதுறேன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருங்க, நாங்கள் விளம்பரப்படுத்தணும்னு. அப்பா வந்து டக்குன்னு யோசிக்காமல் சொன்னது அர்த்தமுள்ள இந்து மதம். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதி முடிச்ச அப்புறம் அந்த புஸ்தகத்தை கொண்டு போய் காஞ்சி பெரியவற்றை கொடுத்து முன்னுரை வாங்கினாராம். அப்பாவை கூப்பிட்டு சொன்னாராம், நாங்கள் துறவரத்துலேருந்து செய்ய முடியாத காரியத்தை நீ இல்லறத்துலேருந்து செஞ்சுருக்க, நீ மகா கவிஞன்டான்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு தங்க நெல்லிக்காயும் ஒரு தங்க காயினும் கொடுத்தாரு. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கவிஞரின் நினைவலைகள் என்கிற இந்த நிகழ்ச்சியில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நினைவை போற்றுகிற விதமாக அவருடைய புதல்வர் டாக்டர் கண்ணதாசன் ராமசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து வருகிறோம். இது அந்த நிகழ்ச்சியினுடைய 3வது பகுதி. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அந்த கலைஞர் வந்து கவிஞருடைய திருமணத்தை பற்றி சில சுவையான சம்பவங்கள் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக. முதல்ல வந்து அப்பா அவரோட எழுத்துக்களை சொல்லிடலான் இருக்கேன். நான் எல்லாமே புஸ்தகத்தில் ஒரு எழுதும்போது ஒரு வார்த்தைகள் எழுதுவார். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். போற்றுபோர் போற்றட்டும், பொழுதி வாரி தூற்றுபோர் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரும் நில்லேன் அஞ்சேன்னு சொல்லிட்டு தான் அந்த தென்றல் பத்திரிகைலாம் எழுதுவார். அந்த மாதிரி நானும் மனசில் பட்டதை சொல்லுவேன். எதுவுமே நான் போய் சொல்கிறத நேர்மையாக இதுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். ஆமாம், கலைஞர் சொன்னார் என்னன்னா வந்து அப்பாவுக்கு வந்து 1950 கல்யாணம். சரி. சிறுகுடல்பட்டிலேருந்து என்ன வயசு? அப்போ 23 வயசு. சரி. அவர் வந்து காரைக்குடிக்கு புள்ள வந்தார். சிறுகுடல்பட்டிலேருந்து காரைக்குடிக்கு புள்ள வந்து, எங்கள் அம்மாவும் காரைக்குடி தான். அதனால் காரைக்குடியில் 1950 பிப்ரவரியில் கல்யாணம். அப்போ கலைஞர், அரங்கண்ணல் இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இது வந்து அப்போ வந்து இவங்கெல்லாம் தீக்கால இருந்ததுனால அப்பாவோட அண்ணன் எல்லாம் வந்து ஒரு மாதிரியா அவர் கலைஞர் சொன்னது எல்லாம் வந்து எங்க வந்து வில்லனை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க எங்களை. மாப்பிள்ளை தோழர்கள் எல்லாம். ஆமா, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இல்ல அப்பாவை இல்லை, அவங்க இவங்கெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களேன்னு பார்த்தாங்க. சரி சரி சரி. அது அப்பாவோட நண்பர்களை ஏன்னா தீக்காக்காரங்களாச்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னே மாப்பிள்ளை அழைப்பு வந்து தான். அப்போ அப்பா வந்து குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தாராம். அவர் கலைஞர் என்ன சொன்னார்னா, அந்த குதிரையை விட அப்பா ஆயிட்டான், ஆனால் அப்பா கால் தரையில் போட்டுச்சு. அதுதான் ஒரு நகைச்சுவையாக சொன்னார் அவர். அதுக்கப்புறம் கல்யாணம் இருந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இதை வந்து கலைஞர் அவரோட ஸ்பீச்சில் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்பா வந்து ஜென்ரலாக எனக்கு அப்பாட்ட பிடிச்சது என்னென்னா, எல்லா பாட்டிலுமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். அதில் ஒரு ஆபாசமோ விரசமோ இருக்காது. நிறைய பாட்டு பார்த்தீங்கன்னா சில ஒரு
குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு காதல் பாட்டில் கூட அந்த நீரோடும் வைகையில் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு கணவன் மனைவி உறவை சொல்லியிருப்பார். காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இதை விட அழகாக யாராலையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் சொல்லியிருப்பார், ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையிடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடான்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தத்தோடு தான் இருக்கும். எதுலையுமே அர்த்தம் இல்லாமல் இருக்கா, ரொம்ப ஆபாசமோ விரசமோ இல்லாமல் தான் சொல்லுவார். எனக்கு அவரை பொதுவாகவே எனக்கு அவரை வந்து காதல் பாடல்களோட தத்துவ பாடல்கள் சோக பாடல் தான் பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கோட சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வீடு வரை ஒரு வீதி வரை மனைவி, இந்த மாதிரி எல்லா பாட்டுமே. அது மாதிரி எங்கள் இதில் வந்து இந்த போனால் போட்டும் போடால வந்து ஒரு லைன் வந்து எனக்கு வந்து எங்கள் அண்ணன் என்னோட சகோதரர் கலைவாணன் கண்ணதாசன் வந்து 1994 செப்டம்பர் மாதம் இறந்துட்டார். அப்போ வந்து அவர் சின்ன வயசு தான், 36 வயசுல இறந்துட்டார். அப்போ வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி நானும் கூட வந்து பார்த்துக்கிட்டேன். மற்ற வெளியே தான் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தோம். அப்போ அவர் இறந்த பிறகு எனக்கு தோணுன வந்து எனக்கு வந்து தோணுது, அந்த வரிகள் தோணுது என்னன்னா, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா, இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனான்னு தோணுது. அது மாதிரி நான் அந்த அளவுக்கு எனக்கும் அந்த அளவுக்கு டேலண்ட் இருந்தால் எங்கள் அண்ணனை காப்பாற்றிருக்கலாமேங்கிற எண்ணம் எனக்கு இந்த பாட்டு மூலமாக எனக்கு கிடைச்சது. எனக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுனால வந்து எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டிப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. உயிர் போகிறது வர்றதுங்கிறது ஆமாம், நம்ம கையில் கிடையாது, அது இறைவன் படைப்பு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் தோணு, இந்த பாட்டு தான் எனக்கு தோணுச்சு அந்த டைமில். அவங்க சரி, இப்போ கவிஞரையோட புத்தகங்களை வனவாசம் மற்ற விஷயங்களில் சில இதில் படிக்கும்போது அவர் ஒரு உணவு பிரியர், சாப்பாட்டை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைக்குது. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன? ஆமாம், கண்டிப்பாக. அப்பா வந்து ரொம்ப அசைவ உணவு பிரியர். அவர் எல்லா விதமான அசைவ உணவுகளும் சாப்பிடுவார். அம்மா இதில் வந்து குறிப்பாக எங்கள் அம்மா நல்லா சமையல் பண்ணுறதுனால அவருக்கு எல்லா இதுவும் பிடிக்கும், எல்லாமே நல்லா சாப்பிடுவார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு காமெடி எங்கள் அண்ணன் சொன்னது, அதாவது எங்கள் தாத்தா இருக்கார் ஐயா சாத்தப்பச்சிட்டியார் வந்து சிறுகோடல்பட்டியில் இருக்கும்போது அங்கே காலையில் ஒரு ஆடு தான் உரிப்பாங்களாம் அந்த ஊரில். ஆனால் காலையிலே ஒரு போய் மொத்தத்தையும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். எல்லா பாட்டாக பிரித்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாராம். அதுக்கப்புறம் வாங்க வரவங்களாம் சொல்லுவாங்க, என்ன சாத்தப்போ வந்துட்டு போயிட்டானா வெறும் வால் தான் தொங்குதுமா. அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து எல்லா உணவு, அதுவும் குறிப்பாக எங்கள் அம்மாவோட சமையல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஆனால் எத்தனை வகையான அசைவ உணவு இருந்தாலும் அவருக்கு கூட அவசியம் ஒரு கீரை இருந்தாலும், அந்த காலத்துலேருந்து கீரை. அதே மாதிரி அவர் இப்போ நிறைய தடவை பார்த்துருக்கேன் நான் வந்து இந்த சாப்பாடு இருந்தாலும் ஏதாவது ஒரு உணவை வந்து ஹோட்டல்லேருந்து வரவழைப்பார். இப்போ இந்த பிலால் ஹோட்டலும் புகாரி ஹோட்டலும் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. எந்த உணவு வீட்டில் செஞ்சாலும் ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஒரு இது தேவைப்படும்னு நினைப்பார். அதே மாதிரி பக்கத்தில் யார் பசங்க இருந்தாலும் கூப்பிட்டு ஊட்டி விடுவார். அது வரைக்கும் ஜென்ரலாக இருப்பார். அதே மாதிரி சாப்பாடெல்லாம் டேபிளில் வச்சுட்டு எங்கள் அம்மா சாப்பிட பரிமாற கூப்பிடுவார். எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவார், டக்குன்னு கையை விட்டுருவார். அதில் எங்கள் அம்மா வந்து கத்துவான், கையெல்லாம் போடாதீங்க, நான் கரண்டி எடுத்துருவேன், என் கை சுத்தமாக தான் இருக்குது, நீ சும்மா அப்படிம்பார். அந்த மாதிரி உணவு பிரியர், நல்லா சாப்பிட. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நல்லா பண்ணணும்னு நினைப்பார். அதோட வந்ததுனால என்ன அவரோட வாரிசாக வந்ததுனால எங்களுக்கும் அந்த அசைவ உணவுனா ரொம்ப விருப்பம். எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரியம் தான் உங்களுக்கு. கண்டிப்பாக. கண்ணதாசன் ஐயாவை பொறுத்தவரை வந்து தீக்காவில் ஒரு தீவிரமான ஒரு பற்றாளராக இருந்தார். கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அதி தீவிரமான ஒரு ஆத்திகரை மாற்றார். அந்த டிரான்சிஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்பா வந்து தீக்காவில் இருந்தார். ஆனால் தீக்காவில் இருந்து இது பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ கூட அவருக்கு வந்து ராமாயண பற்றிலாம் கூட தப்பாக பேசியிருக்காராம், அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த தீக்காவில் இருந்ததுனால அவருக்கு பெருசாக எந்த இதுவும் இல்லை, ரொம்ப பாதிக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவருக்கு. அப்பாவும் தேவரும் போனப்போ காரில் போனப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனப்புறம் தேவர் போய் தேவருக்கு வந்து அந்தளவுக்கு அடி இல்லை, அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸான அடி இருந்ததுனால அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு தேவர் போய் காஞ்சி பெரியவரை பார்த்து அவரோட பிரசாதத்தை வாங்கி வந்து அப்பாவுக்கு நெத்தியில் பூசினோம். இது நான் கேள்விப்பட்டதான், இது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. இப்போ பூசினதுக்கப்புறம் அப்பா வந்து இது யார் கொடுத்தா விபூதி கூட பெரியவர் கொடுத்தோன்னா அது வரைக்கும் அப்பா பெரியவர் திட்டி இருந்திருக்காரு. அதனால் அப்பாவுக்கு வந்து அவர் மேலே ரொம்ப விருப்பப்பட்டு அதுக்கு போய் அப்பா நேராக போய் பெரியவரை பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அப்பா தீக்காவில் இருந்தப்ப சங்கர மடத்துக்கு எதிராக வந்து மீட்டிங் போட்டு அப்பா வந்து காஞ்சி மடத்தையும் பெரியவரும் ரொம்ப திட்டி பேசியிருக்காராம். அப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்பாங்களாம், என்னங்க கண்ணதாசன் இந்த மாதிரி மீட்டிங் போட்டு உங்களெல்லாம் ரொம்ப திட்டிட்டு இருக்காருன்னு. இல்லை உனக்கு என்ன தெரியும் கண்ணதாசனை பற்றி, அவங்க பரம்பரையே வந்து இந்த கோயில் திருப்பணிக்கெலாம் நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்க தாத்தாக்கு அப்பா எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இப்போதைக்கு தற்சமயத்துக்கு எதிர்கட்சியில் இருக்க கொஞ்ச நாள் இங்கே வந்துடுவாருன்னு சொன்னார். அதே மாதிரி இவர் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து காஞ்சி பெரியவரை பார்த்து, அப்போ தான் அவர் வந்து முதல்ல காஞ்சி பெரியவரை பார்த்து அந்த ஆன்மீகத்துக்கு வந்தப்போ தான் ஒரு தடவை சாவி, உங்களுக்கு தெரியும் எழுத்தாளர் சாவி,
அவரோட பத்திரிகையில் வந்து அப்பா வந்து ஒரு தொடர் எழுத சொன்னாராம். தொடர் சரி ஒத்துக்கிட்டாராம், அப்பா எழுதுறேன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருங்க, நாங்கள் விளம்பரப்படுத்தணும்னு. அப்பா வந்து டக்குன்னு யோசிக்காமல் சொன்னது அர்த்தமுள்ள இந்து மதம். அது ஏன்னா அப்புறம் அந்த காஞ்சி பெரியவரோட வந்து அட்டாச்மெண்ட்னால அதுக்கப்புறம் அதை எழுத ஆரம்பித்து அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதி முடிச்ச அப்புறம் அந்த புஸ்தகத்தை கொண்டு போய் காஞ்சி பெரியவற்றை கொடுத்து முன்னுரை வாங்கினாராம். அப்பா வந்து அப்பா காஞ்சி பெரியவர் படித்து பார்த்துட்டு முன்னுரை எழுதி கொடுத்துட்டு அப்பாவை கூப்பிட்டு சொன்னாராம், நாங்கள் துறவரத்திலேருந்து செய்ய முடியாத காரியத்தை நீ இல்லறத்திலேருந்து செஞ்சுருக்க, நீ மகா கவிஞன்டான்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு தங்க நெல்லிக்காயும் ஒரு தங்க காயினும் கொடுத்தாரு. அதுலேருந்து அப்பா வந்து கம்ப்ளீட்டாக ஆன்மீகத்துக்கு மாறி அதை கரைச்சி குடிச்சு, அதனால் ஆன்மீகத்தை வந்து அவர் யாரும் எதிர்த்து பேசாத அளவுக்கு நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா தந்தை பெரியார் வந்து ஒரு தீக்கா ஊர்வலம் பண்ணப்போ சேலத்துலலாம் வந்து அரை நிர்வாண போராட்டம் மாதிரி பண்ணாங்களாம். அப்புறம் பிள்ளையாருக்கு சிலைக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு அந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துற மாதிரி பண்ணி சென்னையில் வந்து ஊர்வலம் நடத்துகிறதா இருந்தாங்களாம். அப்பாவுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே ஒரு கட்டுரை ஒன்று எழுதினாராம், இந்த தீக்காவை பற்றி இது பண்ணி ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லி. அந்த கட்டுரையை படிச்சுட்டு பெரியாரே அந்த ஊர்வலத்தை கேன்சல் பண்ணிட்டாராம். அந்த அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக எழுதினாராம். அதுலேருந்து அவர் கடவுள் பக்தி அதிகமாகி அது குறிப்பாக கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணரே தான் ரொம்ப அதிகமாக வணங்குவார். எல்லா கடவுளும் தான், முருகருக்காகலாம் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு, ஆனாலும் அவர் கிருஷ்ண பக்தி தான் அதிகம். அதுக்கு நம்ம தீவிரமான சைவர்கள் அந்த கிருஷ்ண பக்திக்கு உண்டான காரணம் ஏதாவது தெரியுமா? அது தெரியல, எனக்கு தெரியல எப்படி கிருஷ்ண பக்தி வந்துச்சுன்னு தெரியல அவருக்கு. ஆனால் அதே மாதிரி அந்த பேர் காரணம் கூட கண்ணனை பிடிச்சனால்தான் கண்ணதாசன் பேர் வச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா ஆரம்பத்தில் ஆக்சுவலாக அவர் இந்த இந்த வந்து சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு கம்பெனியில் பாட்டு எழுத கேட்டப்போ அவங்க வந்து பாட்டு எழுத சான்ஸ் உன் பேர் என்னன்னு கேட்டாங்களாம். அவர் அறியாமல் வந்த வார்த்தைகள் கண்ணதாசன். அது வரைக்கும் அவர் பேர் முத்தையான்னு வேற பேர் வச்சுருந்துருக்காரு. ஆக்சுவலாக பிறந்த இடத்துல அவருக்கு பேர் முத்தையா, புள்ள வந்த இடத்துல அவரோட பேர் வந்து நாராயணன். ஆனால் அவருக்கு டக்குன்னு வாயில் வந்த வார்த்தை வந்து கண்ணதாசன் வச்சு அதுவே பெர்மனெண்ட் ஆகிடுச்சு. சில பேர் சொல்கிறாங்க அது காரணம் கிடையாது, இந்த இதில் வந்து டிஎம்கேல வந்து கண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவரோட பக்தராக அவர் இருந்தார், அவர் மேடை பேச்சில் நல்லா பேசுவார், அவரோட பக்தராக இருந்தார், அதனால் வந்துச்சும்பாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் கண்ணனோட பக்தராகவே மாறி நிறைய கண்ணன். இப்போ எங்கள் குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்களுக்கெல்லாம் கண்ணதாசன் பேர் வச்சா கூட கிருஷ்ணான்னு கூப்பிட சொல்லுவார். ஒரு ஆட்சி மகனுக்கு வந்து அவன் கண்ணதாசன் வச்சுட்டு அப்பாட்ட போய் சொன்னாங்க. அப்பா சொன்னார், நீ கண்ணதாசன் வச்சாலும் பரவாயில்லாமா, எனக்கு கனவுல கிருஷ்ணர் வந்தால் நான் கிருஷ்ணான் தான் கூப்பிடணும் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு ஆட்சி பையனுக்கு கண்ணதாசன் பேர் வச்சாங்க, நான் அவங்களுக்கு கண்ணான்னு கூப்பிட்டாங்க. அப்பாவுக்கு அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி. ஆனாலும் முருகர் பாட்டு நிறைய எழுதியிருக்காரு. இப்போ வந்து காஞ்சி மடத்துக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்குமான அந்த உறவு முறையை பற்றி சொல்லுங்க. அதான் அந்த அர்த்தமுள்ள இந்த முதல் எழுதிட்டு காஞ்சி பெரியவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினதுலேருந்து அப்பாவுக்கு ரொம்ப காஞ்சி மடத்து மேலே விருப்பம். அதே மாதிரி காஞ்சி பெரியவரோட எழுத்துக்களை நிறைய இடத்துல அவர் கோட் பண்ணியிருக்காரு. அந்த பகவத்கீதையெல்லாம் எழுதும் போது பகவத்கீதை தமிழில் எழுதினார் அவர். அதில் வந்து இந்த காஞ்சி பெரியவர் சொன்னதெல்லாம் வந்து நிறைய பொன்மொழிகள்லாம் சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு வந்து எப்படி காஞ்சி மடத்து மேலே இதுவோ, அதுக்கப்புறம் அப்பா இறந்தப்புறம் கூட நாங்கள் போய் காஞ்சி மடத்துக்குலாம் போயிருக்கோம். ஒரு தடவை எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் காஞ்சி பெரியவரை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போனப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கண்ணதாசன் பையனோட உடனே உள்ளே கூப்பிட்டாராம். உள்ளே கூப்பிட்டு அப்பா காஞ்சி பெரியவர் அவர் கேட்ட முதல் வார்த்தை, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, அப்பா ஏதாவது சொத்துக்கிட்டு வச்சுட்டு போயிருக்காரா, உங்களுக்கு ஒன்றும் பண கஷ்டம் இல்லையான்னு கேட்டாராம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காஞ்சி பெரியவரோட இது என்னன்னா, யாராவது கஷ்டப்பட்டா காஞ்சி மடத்துக்கு உதவி பண்ணுறவங்களை வந்து அவங்க அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண சொல்லுவாராம். அதான் காஞ்சி மகானோட பெரிய இது. அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை சொன்னோன்னே போங்க சரியாயிடும் பிரச்சனை. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அப்பா நான் கேள்விப்பட்டது, அப்பா வந்து அமெரிக்காவில் அட்மிட் ஆகிருக்கப்ப என்னோட ஒரு சகோதரரும் அப்பாட்ட வேலை பார்த்த அப்பாவோட பிஏ வசந்தன் ஒருத்தர் இருக்காங்க. 2 பேரும் காஞ்சி பெரிய போய் பார்க்க போயிருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நல்லபடியாக வந்துடுவாங்களா என்னன்னு கேட்கப்ப பார்க்கலாம் வந்துடுவாங்க அப்படின்னு அவர் பெருசாக சொல்லிக்கலையா. ஆனால் வந்து ஒரு பாயிண்ட் அவராக கேட்டாராம், காஞ்சி பெரியவராக கேட்டார், அந்த மாதிரி இப்போ அப்பா அவங்கள வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு தெரியுமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இது மாதிரி தெரியும்ல, அவங்களுக்கு பெரிய மகான் தானே காஞ்சி பெரியவர். எங்கள் அண்ணா சொன்னாராம், இல்லை தெரியலையா, அவர் வந்து அவர் மனைவியை பார்க்கணுன்னு விரும்புகிறார். அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக அவரோட 2வது மனைவி 3வது மனைவி அங்கே இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் போல, எங்கள் அம்மாவையும் பார்க்கணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்காருன்னு சொன்ன அந்த கடைசி ஸ்டேஜில் கூட எங்கள் அம்மாவை நினைவு வச்சு எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு விருப்பப்பட்டிருக்காருன்னு அவர் காஞ்சி பெரியவர் சொன்னாராம். இதே மாதிரி ஒரு இது முடிஞ்ச எனக்கு திருமணமாக எல்லாம் போனப்போ நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனப்போ ஒருத்தர் காஞ்சி பெரியப்பா, அப்போ அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவருக்கு கண்ணும் சரியாக தெரியல, காதும் சரியாக கேட்கல. இருந்தாலும் எங்கள் மாமனார் வந்து என்ன சொன்னார்னா, அவர் கூட நிற்கிறவட்ட கண்ணதாசன் பையன்னு சொல்லுங்கன்னு சத்தமாக சொன்னார். கண்ணதாசன் பையன்னு சொல்லணும்னா உடனே இப்படி கையை காட்டி ஆசீர்வாதம் பண்ணி கூட இருக்கவிட்டு ஒரு பழம் எடுத்து கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. என் கையில் என் பின்னாடி இருக்கவங்களாம் ஒரே ஆச்சரியம், சார் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர், காஞ்சி பெரியவரே உங்கள் கையில் பழத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி.
அந்த அளவுக்கு எங்களுக்கும் அந்த காஞ்சி மகான் மேலே எனக்கு ஆகிறோம். எனக்கு வந்து அப்பா மூலமாக தான் எனக்கு காஞ்சிபுரம் மேலே மகாபக்தி. இன்றைக்கும் அவரோட இதெல்லாம் வந்து நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு. அதே மாதிரி இப்போ அவர் சொன்னதாக சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கொரோனா பீரியடில் ஒரு இது வந்துச்சு. அதாவது டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 3 மிளகும் 3 கல் உப்பும் எடுத்து சாப்பிட்டா எந்த இன்ஃபெக்ஷனுக்கும் நல்லது, எதுவுமே நோய் அண்டாது, ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஆன்டி மைக்ரோபயல் மாதிரி சொல்கிறாரு. அது இன்னை வரைக்கும் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு மெடிக்கல் இது கூட அவர் சொல்லி நல்லது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ காஞ்சி மகான் எழுதின அந்த தெய்வத்தின் குரல்ங்கிற புக்கு, அதை பற்றி அப்பா அதை நிறைய விஷயங்கள் எடுத்து நிறைய கையாண்டிருக்காரு. நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அதை பற்றி. காஞ்சி மகானோட இதை எடுத்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறதுனால அவருக்கும் ஆட்டோமேட்டிக்காக காஞ்சி பெரியவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. இப்போ காஞ்சி பெரியவர் மேலே பக்தி உள்ள கூட கண்ணதாசனை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின அப்புறம் தான் பிராமின்ஸை பூரா பிராமின் கம்யூனிட்டி பூரா கவர் பண்ணார். அது வரைக்கும் அவங்களுக்கு எதிர்ப்பு மாதிரி தான் இருந்தாங்க. என்னைக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினாரோ பிராமின்ஸ் பூரா அவர் இன்னைக்கு வந்து கண்ணதாசன் பையனா அத்தனை பேர் வந்து பிராமின்ஸ் எல்லாம் என்னையே நிறைய பேர் எனக்கு பாங்க நீங்க பிராமினானே கேட்டிருக்காங்க. செட்டியார்னு சொல்ல மாட்டாங்க, நீங்க பிராமினா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா? நாங்க எங்க கண்ணதாசன் பேருது, நான் வந்து கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்பாவுக்கும் அந்த பிராமனுக்குள்ள அட்டாச்மெண்ட்டே இந்த அர்த்தமுள்ள இந்து மதமா அந்த மூலமா தான் வந்துச்சு. அந்த அர்த்தமுள்ள இந்து எழுதுனால அவ்வளவு பெரிய அட்டாச்மெண்ட் அளவுலையும் அவர் வந்து ஆமா. இன்னைக்கு அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆடியோவாகவும் புக்ஸாகவும் வந்துகிட்டு யாரை கேட்டாலுமே வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் நான் படிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் சொல்கிறேன். அதை நான் வந்து ரெகுலராக வந்து என் கிளினிக் போயிட்டு வருது அந்த ஊபர்னு ஒரு ட்ராவல்ஸில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு டிரைவராக வந்தார். அவர் வந்தோன்னே அவருக்கு வந்து கிளினிக்கில் வந்து பிக்கப் பண்ணோன்னு கேட்டார், என்ன சார் கண்ணதாசன் போட்டிருக்கேன்? ஆமாங்க. அப்பா சார் கண்ணதாசன் பையனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து புஸ்தகம், அவர் வந்து நாமம் போட்டிருந்தார், நான் புஸ்தகம் படிக்க ஆரம்பித்ததே கண்ணதாசன், அதுவும் குறிப்பாக அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எத்தனையோ புஸ்தகம்லாம் அதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஒரு புத்தகம் படிக்க கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்தார். வீட்டுக்கு வந்தார். அன்னைக்கு வந்து ஒரு 90 ரூபா வந்துருந்துச்சு அந்த மீட்டர் சார்ஜ். நான் இறங்கினா கொடுத்து வாங்க மாட்டேன்ட்டாரு. சொன்னேன் இல்லைங்க கண்ணதாசன் பையனை நான் வாங்க. நான் சொன்னேன் ஏங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் பெட்ரோல் டீசல் போட்டு ஓட்டுறீங்க. இல்லை ஐயா கண்ணதாசனை தான் நாங்கள் பார்க்க முடியல, அவர் புள்ளையாக நாங்கள் பார்த்து வந்த சந்தோஷம், நீங்கள் இந்த காசை வேற யாருக்கா கொடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கும் வந்து அப்பா வந்து இந்த அளவுக்கு புண்ணியத்தை சம்பாரிச்சு வச்சு போயிருக்காரு. அவரோட புள்ளன்னு சொல்லிக்கிறதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு. அதன் பிறகு வந்து இப்போ அந்த பாடல்கள் வந்து எழுதுறது வந்து அவர் கைப்பட எழுத மாட்டார், அறிவு மாதிரி சொல்லுவார், பக்கத்தில் இருக்கவங்க எழுதிக்குவாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதாவது ஆரம்ப காலத்தில் அவர் எழுதியிருக்காரு. அது எப்போ இந்த மாற்றம் நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு. அதான் முதல்ல அவருக்கு எழுத ஆரம்பிச்சு வந்து பஞ்சு அருணாச்சலம் தான் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்து எழுத ஆரம்பிச்சார். சொல்ல எழுத பஞ்சு அருணாச்சலம் தான் எழுதினது. அவர் வந்து எதுக்கு மாற்றினார்லாம் தெரியாது. ஆனால் அவர் இந்த மாதிரி சொல்ல எழுதுனதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரொம்ப வேகமாக சொல்லுவாராம். எழுதுறவங்களும் அதை ஏற்ற மாதிரி எழுதணுமா, ஏன்னா அவருக்கு ஸ்பான்டேனியஸா வந்துகிட்டே இருக்குமா, அருவி மாதிரி கொட்டுமா. ஸோ எழுதுறவங்களும் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எழுதணுமா. அதில் தான் வந்து இப்போ தமிழர் மணியன் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லும் போது பஞ்சு அருணாச்சலம் என்ன பண்ணுவாராம், வேகமாக எழுத முடியாட்டி பாலும் பழமும் அந்த பாட்டு எழுதும் பாப்பான்னு போட்டுக்குவாராம். அந்த மாதிரி போட்டுக்குவார். பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வரும் பாப்பான்னு போட்டு பின்னாடி ஃபில்அப் பண்ணிக்குவாராம். அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதும் போது ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரை நிலைங்கிறது இவர் என்ன பண்ணுறாரா, ஓடம் நதியில ஒருத்தி மட்டும் தரை எழுதிட்டாராம். அப்படி எழுதின பாட்டெல்லாம் ரெக்கார்ட் ஆகி போச்சான். அதுக்கப்புறம் தான் அப்பா பார்த்துட்டு என்னடா நான் என்னடா சொன்னேன், தரைக்கும் என்னென்ன பெரிய வித்தியாசம் கேட்டாராம். அது சொன்னா ஏன்டா நதிக்கரையில் இருக்கதாண்டா கரை மற்ற இடத்துல இருக்கிறது தரை வேற கரை வேறடா, நீ என்னடா மாத்தி எழுதுற, சரி போடா அப்படின்னாராம். அந்த மாதிரி அவர் சொல்ற வேகத்துக்கு எழுதக்கூடிய அளவுக்கு பஞ்சு அருணாச்சலம், அதுக்கப்புறம் என்னோட சகோதரர் எழுதுனா, அதுக்கப்புறம் ராமகண்ணப்பன், கடைசியா ராமகண்ணப்பன். கவிதைகளை பொறுத்தவரை ஓகேன்னா இப்போ வந்து நம்ம அந்த உரைநடைங்கிறதுமே சொல்லித்தான் எழுதுவாங்களே, ஒரு எல்லாமே அவர் சொல்லி தான் எழுதுவார். எதுவுமே அவர் கைப்பட எழுதுறது இல்லை. எல்லாமே மற்ற புத்தகங்கள் அவர் எழுதின அத்தனை கட்டுரைகளுமே எல்லாமே அவர் சொல்லி தான் எழுதுவார். எதுவுமே அவர் கைப்பட எழுதுறது இல்லை. சொல்ல எழுதுவாங்க. அவர் எழுதுனா ரொம்ப ஆரம்பம். ஆனால் சிலது குறிப்பிட்ட பேர் ஒருத்தர் உங்களை வாழ்த்தணும்னா அவர் கைப்பட எழுதுவார். இந்த ஏதாவது புக்கு கொடுத்து நீங்கள் முன்னுரை கேட்டிங்கன்னா அவர் கைப்பட எழுதுவார். மற்றபடி 100% வந்து சொல்ல எழுதுறது தான். அது அவ்வளோதான். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய வரம்னா கண்டிப்பாக. ஏன்னா இதில் என்னன்னா அவருக்கு வந்து அந்த இது மாதிரி ஒரு தடவை
யோசிச்சிட்டானா கடகடன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் வார்த்தைகள். அப்போ உரைநடையாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த வேகம், அந்த கடவுளோட அருள். அது சும்மா வந்து டெவலப் பண்ணது மட்டும் சொல்லக்கூடாது, கடவுளோட. ஆனால் என்ன, அது கடைசி வரைக்கும் அவருக்கு அது இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் கூட தற்பெருமையாக நான் சொல்லிக்கவே மாட்டார். இது என்ன கேட்டால் கூட கடவுளோட அருள் அப்படிதான் சொல்றாரு. தற்பெருமை அடிச்சுக்கிட்டதே கிடையாது. அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் அந்த அவரோட திறமை அப்படியே இருந்துச்சு. இன்னைக்கும் அவரோட புகழ் அழியாமல் இருக்கிற காரணம் அவரோட நல்ல குணங்கள் தான் மெயினாக.